வணக்கம் நண்பர்களே. வக்கே வாங்கலான்னு வந்திருக்கோம். மாடு வளர்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 மாடு வாங்கினேன், 20,000 தீனி போட்டு திரும்பவும் 10,000 விற்கிற கதை தான் இது. இந்த பிரேமலோ படத்தில் ஹீரோட்ட ஹீரோயின் கேட்கும்போது சொல்லுவார், அதே கதை தான் எங்கள் கதையும். இங்கே வெளில ரோட்டில் கொண்டு வரவங்கள்ட்ட 300 வைக்கல, அது அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போய் விவசாயிகள்கிட்ட போய் 90 அவங்கள்ட்டே வாங்கி வண்டி வாடகை, ஒரு வண்டிக்கு 1,500 வாடகை கொடுத்து 2 ஆள் தூக்கிறதுக்கு 500 அல்லது 600 கொடுத்து கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட கட்டு 400 கணக்கு வந்துடும். அப்போ எல்லாமே விவசாயியோட நிலை மாதிரி தான். வைக்க சூட்டுறவனுக்கும் சரி, வைக்கலை ஏற்றிட்டு வரவங்களும் சரி, வைக்கலை விளைய வச்சவங்களும் சரி. அப்போ அந்த லாபம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழுது கூட மிஞ்சாதுங்கிற கதை மாதிரி தான் இருக்குது விவசாயியோட நிலை. இப்போ ஃபைனலாக வைக்க ஒரு கட்டு 90 வயலில் வாங்கியாச்சு. மாமா நானும் வந்துட்டோம். வண்டி வாடகை ஒரு 1,500 ஏற்றுறதுக்கு எங்கள் செலவு இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வச்சு மாடு 10,000 வாங்கிட்டோம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே இப்போ 20,000 வைக்கையில் கொண்டு வச்சு இன்னும் ஒரு 5-6 மாதம் கழிச்சு திரும்ப மாட்டை ஒரு 10,000 விற்றுருவோம். இங்கே பாருங்கள், இந்த நிலையில் கூட அவர் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பறவைகளோட விளையாடுறாருன்னு கட்ட தூக்கிக்கிட்டு. இதுதான் விவசாயியோட நிலை. இது ஒரு பதிவாக போடணுன்னு எடுத்திருக்கோம். ரொம்ப கஷ்டம்தான், சுமையோட சுமையாக போயிட்டு இருக்குது வாழ்க்கை. இதுக்கு முடிவு எங்கே இருக்குதுன்னு தெரியல. விவசாயிக்குன்னு ஒரு மாற்றம் எப்போ வருதோ அப்போ இந்த நிலை மாறலாம். இடைத்தரகர்கள் அல்லாமல் விவசாயம் மகிழ்விக்கிற மாதிரி, இந்த கோடை மழை மாதிரி என்றைக்கு எங்களுக்கு மழை பெய்யுமோ தெரியல வாழ்க்கையில். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக சேர்த்து. அது வரைக்கும் காணல் நீர் மாதிரி தான் அந்த வானத்தில் தெரியுது பாருங்கள், மேகம். அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும் பறந்து போயிட்டே இருக்குது. அடுத்த திசை என்னன்னு பார்த்துக்கிட்டு. நன்றி, வணக்கம்.